தொக்கு வெரைட்டிஸ்லாம் பார்க்கலாமா? பெரம்பூர்ல இருக்க ஸ்ரீனிவாசாக்கு தான் போயிருந்தேன். நான் ஸ்வீட் வாங்க தான் போயிருந்தேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோக்கு காமிக்கலான்ட்டு. இது வந்து ஆந்திரா நல்ல காரம் பொடின்னு சொல்லிட்டு இட்லி பொடி 250 கிராம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 160 ரூபீஸ்ல வந்து கிடைக்குது. இது வந்து எள்ளு பொடி. எள்ளு இட்லி பொடி தான் 60 ரூபீஸ் 50 கிராம்ஸ் வந்து வருது இது. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே உங்களுக்கு அங்கே வந்து அவைலபிளா இருக்குங்க. நீங்க போய் நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பா செக் பண்ணுங்க. இது வந்து ஆந்திரா இட்லி காரம் பொடி வந்து அதே தான். நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா 250 கிராம்ஸ். இது வந்து 50 கிராம்ஸ் 60 ரூபீஸ் வந்து வருது. அப்புறமா கார்லிக் பொடி. இதுவுமே நம்ம வந்து இதில் வச்சு சாப்பிட்றது தான் 150 கிராம்ஸ் 90 ரூபீஸ் வந்து வருது. இது வந்துட்டு கொள்ளு இட்லி பொடி. வெயிட் லாஸ்லாம் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதை. அதுவும் 150 கிராம்ஸ் 90 ரூபீஸு. இது வந்து சீரக பொடி. அதுவும் வந்து விக்குது. நம்ம வீட்லலாம் வந்து அரைப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் 150 கிராம்ஸ் வந்து 90 ரூபீஸு. அப்புறம் வந்துட்டு பாவக்காய் தொக்கு. இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து பார்த்ததே கிடையாது. இங்கே தான் வந்து பார்க்குறேன். இதெல்லாம் வந்து ஹெல்த்தியும் கூட தானே. அழகா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறமா நார்மலா இட்லி பொடி. அவங்களோட PS4 அதாவது ஸ்ரீனிவாசாவோட இட்லி பொடி. அது ஒரு 50 கிராம்ஸ் வந்து 90 ரூபீஸ் 60 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து விக்குது. இது பாருங்க கார்லிக் பிக்கல். பிக்கல்ஸுமே நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. மாங்காய் தொக்கு மாதிரி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் பிக்கல் சொல்லிட்டு ஆனியன் தொக்குன்னு சொல்லலாம். நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து போட்டு பேச சாப்பிடலாம். அது பாருங்கள் கொத்தமல்லி தொக்கு கொரியாண்டர் லீவ்ஸில் வந்துட்டு தொக்கு மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு மணத்தக்காளி தொக்கு. மணத்தக்காளிலாம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா? ரொம்ப குளிர்ச்சி கூட அது. வெயில் சீசன்லாம் வந்து நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஹீட்டு வந்து கண்டிப்பாக தணிக்கும். அப்புறம் மாங்காய் ஊறுகாய் அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது வந்து ஸ்பான்சர்லாம் வந்து கிடையாதுங்க. நான் வந்து அன்றைக்கி என் பையன் பர்த்டேன்றனால நான் போயிருந்தேன் ஸ்வீட் வாங்க. ஸோ அப்போ தான் இது வந்து கறி லீவ்ஸ் பொடி. நம்ம தொக்கு கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை தொக்கு அதுவும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். எல்லாமே வந்து அந்த 90 ரூபீஸ் அந்த ரேஞ்சு தான். 150 கிராம்ஸ்லாம் வந்துட்டு 90 ரூபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வருது உங்களுக்கு. ஸோ நியர்பை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட்டு போய் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். லெமன் பிக்கல் அதான் என் பையனோட பர்த்டேக்கு வந்து எடுத்தது தான் இது. அதனால நடுவில் வந்து போடவே முடியல. வீடியோ எடுத்ததே வந்து நான் மறந்துட்டேன். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்வீட் வாங்க போனப்போ பார்த்தா இதெல்லாம் இருந்தது. பரவாயில்ல இதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு வீடியோக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கருவேப்பிலை பொடி. ஃபஸ்ட் நான் காமிச்சது கருவேப்பிலை தொக்கு, லாஸ்ட்டாக காமிச்சது இது வந்து கருவேப்பிலை பொடி. ஸோ முடி வளர்ச்சிக்கெலாம் நல்லா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பருப்பு பொடி. நம்ம சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி பருப்பு பொடி இது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நியர்பை மஸ்ட்டு ட்ரை பண்ணணும்னு சொல்லுவோம். கார்லிக் பொடி வந்து சின்ன பேக்கெட்டும் இருக்குது. பெரிய பாக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிது அங்கே. இது நார்மல் இட்லி பொடி அவங்களோடது பெரிய இது 1/4 கிலோ ரேஞ்சுக்கு 250 கிராம்ஸ் வந்து வருது அது. அந்த மாதிரி வந்து இது பாருங்கள் இதுவும் அதே தான் 250 கிராம்ஸ் வந்து வருது. ஸோ அப்படியே நாங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு இதையும் வந்து உங்களுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனிவாசில் எப்போவுமே வந்து மினி டிஃபன் சொல்லிட்டு ஆஃபர் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வைப்பாங்க. 80 ரூபீஸ் அந்த தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. கண்டிப்பாக ஸ்பான்சர் கிடையாதுங்க. நியர்பை இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.